ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆபகூக் அதிகாரம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப்பட்டார். தரிசனம் காலதாமதமாகிக் கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாதிருங்க, அது நிச்சயமாய் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லிட்டாரே, தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த தரிசனம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரிக்கு திருமணமாகி 16 வருடமானது. ஒரு குழந்தைக்காக தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த ஜெபம், அவர்கள் வடித்த கண்ணீர் சாதாரணமானது கிடையாது. அதிகமாய ஜெபம், அதிகமான அழுகை, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இந்த வருடம் கர்த்தரினை ஆசீர்வதிப்பார், இந்த வருடம் கர்த்தரினை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, தரிசனத்தை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. 16வது வருடம்தான் ஆண்டவர் அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, வருடங்கள் ஓடி போனது, கால தாமதமானது, ஆனாலும் நிறைவேற்றினார். நிச்சயமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் காரியங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் யோசேப்பு கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு பல வருடங்கள் கால தாமதமானது, ஆனாலும் அரைக்கட்டு நிமிர்ந்திருந்தது என்று யோசேப்பு கண்ட தரிசனத்தின்படியாய் யோசேப்பை நிமிர பண்ணின ஆண்டவர், யோசேப்புடைய தலையை உயர்த்தின ஆண்டவர். உங்க வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும். அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்களை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தொடர்ந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தரிசனம் நிறைவேறும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தரிசனங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நிச்சயமாய் அது வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தாமதமானாலும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரம் நெருக்கங்கள் மாறட்டும்ப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறா. நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.